அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுக்கு ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் இவர்களிடம் சிறப்பு பலன்கள் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்க பிரச்சனைகள் அனைத்திற்கும் 100% தீர்வும் பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மீன ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 12வது ராசியாக இருக்குது. மேலும் இந்த ராசியுடைய பாகை வந்து 330 முதல் 360 வரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது ஒரு நீராசி, உபய ராசி, இரட்டைப்படை ராசி, பெண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இரட்டை மீனின் வடிவத்தை உடைய ராசியாகவும் இந்த மீன ராசி இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசிக்காரங்க உண்மையானவங்களாக காணப்படுவாங்க, வீரம் உள்ளவங்களாக இருப்பாங்க, செல்வாக்கு உடையவர்களாக காணப்படுவாங்க, தர்மம் செய்யும் எண்ணம் உடையவங்களாகவே இருப்பாங்க, ஆன்மீகத்தில் அதிக அளவு ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க, அமைதியை அதிக அளவில் விரும்பக்கூடிய நபர்களாகவும் இந்த மீனராசி நேயர்கள் இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடியவங்க, நுட்பமானவங்க, அன்பு, கருணை, இரக்கம், மனிதாபிமானம் போன்ற குணங்களை இயற்கையாகவே அதிக அளவில் உடைய நபர்களாக இந்த மீனராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பண்டைய ஆன்மீக நூல்களை படிக்க விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க, அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் மதப்பற்று உடையவங்க, ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்த பின்னரே அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இந்த நபர்கள் காணப்படுவாங்க. மேலும் திங்கள், வியாழன், செவ்வாய் போன்ற கிழமைகள் வந்து இந்த மீனராசி நேயர்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது. மஞ்சள், சிவப்பு போன்ற நிறங்களும், சித்திரை, பங்குனி, ஆடி, கார்த்திகை போன்ற தமிழ் மாதங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிப்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி நேர்மையை அதிக அளவில் கடைபிடிப்பீங்க, எல்லாத்திடமும் அன்பாக பழகுவீங்க, மென்மையானவங்க, குறிக்கோளை உடையவங்க, பயணத்தில் அதிக அளவு ஆர்வம் காட்டுவீங்க, உள்ளுணர்வு உடையவர்களாக இருப்பீங்க. மேலும் உங்ககிட்டையும் சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிவெடுக்க ரொம்ப தயங்குவீங்க. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த முடிவு அப்படிங்கிறது உங்ககிட்ட 2, 3ஆக தான் இருக்கும், ஒரே விஷயமாக கண்டிப்பாக இருக்காது. அதனால் முடிவெடுக்கிறதுல சற்று தாமதங்களும் உங்களிடம் ஏற்படும், தயக்கங்களும் அதிக அளவில் இருக்குங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பீங்க, சுயநலம் பிடித்தவங்களாக இருப்பீங்க, மேலும் ஏமாற்ற குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதனால் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்த மாமனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மீனராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்படியே பொருத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது மீனராசி நேர்களாக இருந்து நான் சொன்ன மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பெயரை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு
அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் மீனராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், களத்திரஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன், சனி என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 6/10/2024 அன்று புதன் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 14/10/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 17/10/2024 அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 23/10/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 25/10/2024 அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து கொண்டு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவர்கள் மனதில் அறிந்து செயல்பட்டால் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணம் சேரும். நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம், சொத்து மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் அதிக அளவில் நீங்கள் ஆர்வத்தை காட்டுவீங்க. மேலும் பயணங்களால் சாதகமான பலன் தருவதாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடும். மேலும் தெய்வ பக்தி அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் அனைத்துமே மேற்கொள்வீங்க. அந்த முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றி கனியை தாங்க கொடுக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு குறைந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை, அதனால் நன்மையும் இருக்கக்கூடும். மேலும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பணவரத்து திருப்தியை கொடுக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். கஷ்டமாக தோன்றிய பாடங்கள் எளிதில் படித்து முடித்து விடுவீங்க. அதே போல் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மெத்தமான போக்கு மட்டுமே காணப்படும். மேலும் வியாபார தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை வரக்கூடுங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகக்கூடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவை உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 நாட்களில் வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். திடமான மனதிடத்தோடு பாடங்களை படிப்பது வெற்றி கனியை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை செவ்வாய்க்கிழமை அன்று வணங்கி வர எல்லா நன்மைகளும் பிறக்கும். தேவையான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 24, 25, 26 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.